சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டிருப்பது ஹோட்டல் உரிமையாளர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே நாளில் 1000 ரூபாய் என்பது கட்டுப்படியாகாத ஒன்று என்றும் இது சிறு மற்றும் நடுத்தர உணவகங்களை கடுமையாக பாதிக்கும் என்றும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த விலை உயர்வு நேரடியாக சாமானிய மக்களை பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. சிலிண்டர் விலை உயர்வால் ஏற்படும் கூடுதல் செலவினங்களை சமாளிக்க அனைத்து வகை உணவுகளின் விலையையும் உயர்த்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனால் தினசரி உணவகங்களை நம்பியிருக்கும் நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் வெளியூர் பணியாளர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அது 1980 ரூபா தான் இருந்த சிலிண்டர். இன்னைக்கு 1000 ரூபா கூட கொடுக்கச்சுல, ஒரு சிலிண்டருக்கு 1000 ரூபா கொடுக்கச்சுல எவ்வளோ ஆகும் பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அப்ப அதனோட வியாபாரம் அதுக்கு தகுந்த வியாபாரம் இப்ப ரொம்ப ஸ்லோவா. இந்தியாவோட ஒட்டுமொத்த ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் ஹோட்டல் வியாபாரிகளுக்கும் அந்த தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கு. ஏதாவது ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இருந்தா கூட பரவாயில்ல, ரவுண்டா 1000 ரூபாய் இருந்தா எங்க போய் நம்ம சொல்றது, யாருகிட்ட போய் முறையிடுறது? தேநீர் விடுதிகளுக்கு பாதிக்குது, துரிதக உணவகங்களுக்கும் பாதிக்குது. ஸோ இந்தியாவினோட ஒட்டுமொத்த உணவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும். இப்படியே போனா ரொம்ப கஷ்டம். வணிக சிலிண்டரின் விலை உயர்வால் சேலம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பல கடைகள் விறகடுப்பிற்கு மாறியுள்ள நிலையில் இந்த விலையேற்றம் காரணமாக உணவுகளின் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் மத்திய அரசு உடனடியாக விலையை குறைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லா ஹோட்டல்காரங்களும் இருந்தோம். இதில் வேற விலைவாசி ஏற்றனால எங்களுக்கு வர்ற வாடிக்கையாளர் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. ஏன்னா ஒரு மாதிரியா என்னப்பா இந்த ரேட்டு ஏற்றிட்டீங்களே, வாழ்வாதாரத்தையும் பெரிய வாழ்வாதாரங்கிற வரைக்கும் வர்றாங்க. அவங்களுக்கு எப்படி நான் பேசுகிறேன்றே தெரியாமல் நாங்கள் முழிச்சின்னு இருக்கோம். எங்களுக்கு விலைவாசி அதிகமாக இருந்தாலும் யாரும் கஸ்டமர் யாரும் வரமாட்டேன்றாங்க. வராதனால நாங்கள் எங்களுக்கு வேறு எதுவும் சொல்ல முடியாது. இழுத்து மூட்டி வீட்டுக்கு பார்த்தா நிலமன்ற மாதிரி ஒரு ஆகிப்போச்சு. எங்களுக்கு இந்த மத்திய அரசு எங்களுக்கு கண்டிப்பாக இதை பார்த்து எங்களுக்கு நல்லபடியாக பண்ணித்தரணும். எங்களுக்கு தொழில் செய்யறது ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்களுக்கு 10 ரூபாய்க்கு தான் டீ போட்டுட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு போட்டுட்டு இருக்கோம் சிலிண்டர் கிடைக்காதனால. இப்போ அது பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு 900 ரூபாய்க்கு மேலே ஏறுறதுனால பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் டீ விலை ஏற்றுற மாதிரி வரும். 15 ரூபாய்க்கு மேலே ஏற்றணுமா? ஏற்கனவே 12 ரூபாய் ஏற்றினதே நிறைய பேர் வரதில்லை, நிறைய வியாபாரம் குறையுது.